கிரீன்வே சாலையில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லத்தில் காலை முதல் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். சோதனை நடத்தி தற்பொழுது அந்த அதிகாரிகள் எல்லாம் வெளியே வந்திருக்கின்றனர். அப்பொழுது விஜயபாஸ்கர் வீட்டின் முன்பு கூடியிருந்த தொண்டர்கள் அவர்களை வெளியேற விடாமல் சுற்றி வளைத்திருக்கின்ற காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினரின் உதவியுடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியேற எத்தனிக்கின்றனர். ஆனால் விஜயபாஸ்கரின் தொண்டர்கள் அவர்களை வெளியேற விடாமல் தடுக்கின்ற காட்சிகள் பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் முகிலனிடம் பேசலாம். முகிலன், தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது இன்கம் வருமான வரி சோதனையின் ஏடி ராய் ஜோஸ் அவர் தற்போது சோதனை வருமான வரி சோதனை நடந்துட்டு இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் இல்லத்திற்கு தற்போது வருகை தந்தார். அவர் வருவதை கண்ட தொண்டர் அதிமுக தொண்டர்கள் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. அவருக்கு பாதுகாப்பாக வந்த 2 சிஆர்பிஎஃப் காவல்துறையினரும் அவர் உள்ளே செல்லக்கூடாது என்று முழக்கங்கள் எழுப்பினர். அதே போல அவர் வந்த காரில் மீது கட்டவும் ஆரம்பித்தனர். அதைத் தொடர்ந்து தமிழக காவல்துறையினரும் மற்றவர்களும் அவர் இந்த தொண்டர்களிடம் பேச்சுவார்த்தை தற்போது ஈடுபட்டு வருமான வரித்துறையின் ஏடி மிஸ்டர் ராய் ஜோஸை தற்போதுதான் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். அவர் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். ஏற்கனவே இந்த வருமான வரி சோதனையானது காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உள்ளே சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது அடிஷனல் டைரக்டர் திரு ராய் ஜோஸும் உள்ளே சென்றிருக்கிறார் சோதனைக்காக. முகிலன், சோதனை முடிந்து வருமான வரித்துறையினர் வெளியில வந்திருக்கிறாங்களா? வெளியில வந்தவர்கள் சிக்கிய ஆவணங்கள் குறித்து ஏதாவது தகவல் தெரிவிச்சிருக்காங்களா? இன்னும் வருமான வரி சோதனையான இன்னும் முடிவு பெறல, தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. அதிகாரிகள் தற்போது மேலும் ஒரு அதிகாரி உள்ளே சென்றிருக்கிறார் சோதனைக்காக. ஒரு உயர் அதிகாரியான ஏடி ஜாய் ரோஸ் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார் சோதனைக்காக. வந்த அதிகாரி இன்னும் இந்த சோதனை எவ்வளவு நேரம் நடைபெறும் என்ற தகவலை சொன்னாரா? இதுவரை அது தொடர்பான எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. சோதனையானது இன்னும் நடைபெற்றுதான் இருக்கிறது. அங்கு கூடியிருக்கின்ற தொண்டர்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க முகிலன்? தொண்டர்கள் அதாவது அவர்கள் இந்த சோதனை தொடங்கிய முதலே அதிகாரிகள், அதாவது சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் உடனடியாக அமைச்சர் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும், அதாவது இந்த சோதனையானது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் ஆர்கே நகரில் தினகரன் வெற்றி பெற விடக்கூடாது என்பதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு சோதனையாக இதை பார்க்கிறார்கள். அதனால் உடனடியாக உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வெளியேற வேண்டும் என்றுதான் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை ஒருமுறை விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். அதாவது வருமான வரித்துறையினருடைய சோதனை குறித்த தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். அதற்கு பிறகு மீண்டும் அவர் வெளியே வந்தாரா? அவரை சந்திக்க முடிந்ததா? ஏதாவது கருத்து தெரிவித்தாரா? இல்ல, அதாவது அதுக்கு செய்தியாளர் சந்தித்த பிறகு மீண்டும் அவர் வெளியே வரவில்லை. ஆனால் தற்போது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேசினோம். அவர் போது அதாவது சோதனை இது போன்ற வருமான வரி சோதனை நடக்கும் போது யாருமே உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே போல உள்ளிருப்பவர்களும் வெளியே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் இங்கு மூத்த அமைச்சர்கள் சிலர் இந்த சோதனை நடைபெறும் போதே உள்ளே சென்றிருக்கிறார்கள். இதுவே ஒரு விதிமீறலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது வரை அது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. இனி அதிகாரிகள் இதை எப்படி பார்க்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.